தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழக மாணவர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து சாதிக்க துடிப்பவர்களுக்கும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்து, அதுவும் ஏழ்மையான ஒரு சூழலில் பிறந்து, அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம், உலகத்திலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று, அங்கே படிக்க முடியுமா என்பது பல பேரின் கனவாக இருக்கும். அந்த கனவை நினைவாக்கி மீண்டும் தமிழகம் திரும்பி இருக்கிறார் அஷ்விதா அவர்கள். மேம் வணக்கம். அஷ்விதா மேம், உங்களுடைய இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளாலஸ் இங்கிலீஷ். உங்களோட டெட் டாக்கெல்லாம் பார்த்தோம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லோரும் உங்கள் ஸ்பீச்சை கேட்டு கிளாப் பண்ணாங்க. தந்தி டிவி உங்களை பேட்டி எடுக்க ஆசைப்பட்டோம். ஸோ முதல்ல உங்களோட ஜேர்னி சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் தினத்தந்தியில் கூட உங்களை பற்றி நாங்கள் ஆர்டிக்கிள் படித்தோம். உங்களுடைய தாயார் பீடி சுற்றுற தொழிலில் இருந்தாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த தொழில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஹார்வர்டு ரிட்டனாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி சூழலில் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? நான் திருநெல்வேலி மாவட்டம் கடையம்ல வந்து பிறந்தேன். முக்குடலில் வளர்ந்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து பீடி தொழிலாளர்கள் தான். ஸோ டெஃபினட்டாக 3 குழந்தைங்க வீட்டில். அக்கா, அண்ணன், நான் 2 பேருமே வந்து காலேஜ் லெவலுக்கு போகல. அக்காவை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பார்வை வந்து எனக்கு வந்து ஓகே, ஒரு பெண் அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே வளர்ப்போம். பணமரம்னா சொத்து, பொண்ணுன்னா இது, உனக்கு சொத்து சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேர்டன், ஒரு லைபிலிட்டி, அதுதான் நான் அந்த டெட் டாக்லேயும் பேசியிருப்பேன். ஒரு ஒரு அந்த பார்வை எனக்கும் இருந்துச்சு. நானும் வந்து லைஃப்பில் எனக்கும் வந்து என்னென்னா எல்லாரும் மாதிரியும் ஓகே, ஒரு என்ன என்ன ஒரு பெஸ்ட் ஆம்பிஷன் என்ன, ஓகே ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சாங்கன்னா அவங்க அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு ஒரு குறுகிய என்ன சொல்கிறது பார்வை தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் வளர்ச்சியில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பப்ளிக் லைப்ரரி. எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அந்த லைப்ரரியில் வந்து மோஸ்ட்லி பெண்களே படிக்க மாட்டாங்க. அங்கே யாருமே பெண்கள் போகிற மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பீடியை வெட்டி இப்போ இலை வெட்டுவோம் நாங்கள். ஸோ இலை எவ்வளோ நாளும் வெட்டிட்டு நீ அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து லைப்ரரி வாஸ் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அங்கே நிறைய புத்தகங்கள் படித்தேன். அதில் அந்த புத்தகங்கள் படிக்கையில் என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பீடி சுற்றுறது, ரொம்ப குறுகிய கனவுகள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது வீட்டில். ஓகே பொண்ணுனா இவ்வளோ தான் இருக்கணும், இப்போ 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், நான் புத்தகங்களில் படிக்கிற நபர்கள் யார், ஐரோம் ஷர்மிளா, பர்கா தத்து, இந்த மாதிரி நான் படிக்கச்சில் ஹெலன் கெல்லர் புக்ஸு, ஸோ இதெல்லாம் படிக்கச்சில் ஓகே இன்னொரு வாழ்க்கையும் இருக்குது பெண்களுக்கு. ஸோ ஐ வாஸ் லிவிங் இன் என்ன சொல்கிறது 2 டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு புத்தகங்கள் எப்படின்னா, அந்த என்னோட வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை மறக்கிறதுக்கு தான் நான் புத்தகங்களை தேடி போனேன். அது ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி. பட் இவென்ச்சுவலாக ஐ திங்க் இட் வாஸ் என்ன சொல்கிறது, அதுவே ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சு ஐ குட் கம் அவுட் ஆஃப் த வில்லேஜ் லைஃப். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க உங்களோட கிராமத்தில்? கிராமத்தில் வந்து ஒரு தீபா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அதில் தான் நான் படித்தேன். அது எப்படின்னா, எங்கள் வீட்டில் என்னென்னா வீட்டுக்கு பக்கத்திலே எல்லாமே போயிட்டு வரணும். அது பாதுகாப்பு வாஸ் அ பிக் கன்சர்ன். பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரையறைகள்லாம் நிறையவே இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், ஷால் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கத்திலே ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன். காலேஜ் வந்து ஜெயராஜ் அனுபாக்கியம் காலேஜ், நல்லூர், ஆலங்குளம் படித்தேன். படிக்கச்சுலேயும் நாங்கள் 18 பெண்கள், 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் கிளாஸில் இருந்தாங்க. ரொம்ப பிபிஏ படிக்கலே என் கிளாஸில் உள்ள எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே ஓகே காலேஜ் முடிச்சோன்னே ஒரு ஸ்பின்னிங் மில்க்கு வேலைக்கு போனோம். இதுதான் எண்ணங்களா இருந்ததுலாம், பீடி சுற்றணும், இதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. காலேஜ்லேயும் வந்து யாரும் எதிர்பார்க்கல நம்ம வந்து படிப்போம், இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற ட்ரீம்ஸ்லாம் இல்லை. மேக்ஸிமம் ட்ரீம் வந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ நான் செகண்ட் இயர் படிக்கச்சுலேயே ஐ ரியலைஸ்ட் நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ ஐ ஆல்சோ ப்ரிப்பேர்ட். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுடைய தாய் தந்தை 2 பேருமே பீடி சுற்றுற தொழிலாளர்கள். ஒரு நாளைக்கு அவங்களுடைய சராசரி வருமானம் எவ்வளவு? எங்கள் அம்மா வந்து ரூ. 200 வரைக்கும் வாரத்துக்கு வாங்குவாங்க. ஸோ இது பீடி தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரம் வந்து இது இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்னோடய வாழ்க்கையில் முதல் என்ன சொல்கிறது, ஒரு திருப்பு முனைனா எங்கள் அம்மாவோட பீடி தான் சொல்லணும். ஒன்று ஐ ரியலைஸ்ட், எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட ஆக்சுவலாக வந்து என்னென்னா வீட்டில் அந்த என்கரேஜ்மெண்ட்டும் இருக்காது. அப்படி இருக்கச்சில் எங்கள் அம்மா வந்து வாரம் போயிட்டு வந்து என்கிட்ட பீடி புக்கை காட்டுவாங்க.
இதில் என்ன சம்பளம் எழுதியிருக்கேன்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சம்பளத்தை பார்க்கச்சு அது பக்கத்தில் தம் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா எழுதுறது ஐ எனக்கு வந்து ஒரு எழுத்து மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சின்ன வயசில் கொஞ்சம் கவிதைகள்லாம் கூட எழுதுவேன். ஸோ அப்படி இருக்கச்சு நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு எங்கள் அம்மா வந்து தம் பிரிண்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், இந்த மாதிரி எழுதுங்க. அது வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, என்னாலையும் ஏதோ பண்ண முடியும், நானும் மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒருத்தவங்களாக இருப்பேன் அப்படிங்கிறது எங்கள் அம்மா கிட்ட தான் வந்துச்சு. பீடி சுற்றுற தொழில் பண்ணாலும் அம்மா வந்து கொஞ்சம் அவங்க வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, 2 மனநிலை அவங்களுக்கும். ஒன்று பொண்ணு இப்படி இருக்கணும், பொண்ணை பற்றி யாரும் பேசிடக்கூடாது, நீ லைப்ரரிக்கு போனாலும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா. அதே நேரத்தில் நான் படிக்கச்சில் வந்து ஓகே வீட்டில் வந்து இடம் இருக்கா, ஸோ மேலே டெரஸ் கூட்டு போய் சுமனி விளக்கு வச்சு சொல்லி பக்கத்துலேயே எங்கள் அம்மா பக்கத்துலேயே நான் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா பீடி சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீடி நான் வெட்டச்சில் கூட புக்கை நான் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி என்னத்தை படிச்சுட்டு இருக்கல ஒப்பி அப்படிம்பாங்க. அப்போ ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அப்போ கொஸ்டின் கேளுங்க அப்படிமே. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆன்சர் படித்தா உனக்கு கொஸ்டினும் படிக்க தெரியாதா அப்படி கொஸ்டினையும் சொல்லி ஆன்சரை சொல்லு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அம்மா தான். ஒரு என்ன சொல்கிறது, இப்படி இருக்கணும் அப்படின்னாலும் தன்னால் அச்சீவ் பண்ண முடியாத ட்ரீம்ஸை வந்து தன்னோட மகள் அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருந்ததை நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். ஹார்வர்ட் வரைக்கும் உங்களுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம். அது ஒரு சாதனை பயணம், சாதாரண விஷயம் இல்லை. பல பேர் ஏங்குற இடத்துல நீங்கள் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட பேட்டி கொடுக்கும்போது நம்ம பார்க்குறோம், சைனாவிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி, ஹார்வர்டு போகிறதுக்கு 1 டசன் டைமுக்கு மேலே அப்ளிகேஷன் போட்டாங்க, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கடைசியில் இங்கே வந்து இப்படி பண்ண அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கனவை நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி ஹார்வர்டு பல்கலைக்கழகம் போனீங்க? அதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்னென்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் படிச்சீங்க? ஸோ உண்மையை சொல்லப்போனால் ஹார்வர்ட் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணதே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான். மேபி ஒரு யங் இண்டியா ஃபெலோஷிப்னு அசோகா யூனிவர்சிட்டியில் படிக்கல தான். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, சின்ன வயசில் இந்த மாதிரி எனக்கு ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னென்னா ஓகே இது எஜுகேஷன் ஓகே, மனப்பாடம். நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் எனக்கு வந்து என்னோட பாட புத்தகத்தில் நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஸோ லேர்னராக நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் குட் அட் மெமரைசிங். எல்லா குழந்தைகள் மாதிரியும் கொஞ்சம் மனப்பாடம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணேன். எனக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சின்ன வயசில் இருந்துச்சு. அது சாத்தியம் இல்லைன்னு அப்போவும் தெரியும். ஸோ அப்படி இருக்கையில் தான் நான் என்னென்னா எதிர்ச்சியாக வந்து நான் வந்து என்னென்னா எங்கள் லைப்ரரியன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு சும்மா எப்போது கேட்பாங்கல்ல எல்லாரும், அந்த மாதிரி நான் சொல்லி வச்சேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஒரு மேகசினில் ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட் வந்து யங் இண்டியா ஃபெலோஷிப் அசோகா யூனிவர்சிட்டி, இந்தியாவின் நீங்கள் 100 இளைஞர்களை இது வந்து சூஸ் பண்ணி படிக்க வைக்கிறோம், இது டெல்லியில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஓகே எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா ஓகே நம்ம ஒரு யூபிஎஸ்சி படிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டெல்லி போயே ஆகணும். அதுதான் ஒரு எண்ணமாக இருக்கும். 2012 நான் முடிக்கச்சில். ஸோ அவர் வந்து என்ன சொன்னால், நீங்கள் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிங்க, டெல்லியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஃபுல் ஸ்காலர்ஷிப் சொல்கிறாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எனக்கு அப்போ வந்து எனக்கு இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது, இது பார்த்ததும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. அதில் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, ஒரு சென்டென்ஸ் கூட முழுசாக பேச தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மேகசின்லேயே நான் படிக்கிறதுல நிறைய ஃபாரின் நேம்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ப்ரொஃபஸர்ஸே. ஸோ நானே வந்து என்ன சொல்லிட்டேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ்க்கு அப்புறம் அவர் கேட்க ஓகே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஒரு ஜூனியர் கிட்ட ஒரு ஃபோனை கடன் வாங்கி, அப்புறம் நான் வந்து அந்த லைப்ரரியில் வந்து ஒரு 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 கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் என்ன அப்போ 2012 சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே அதில் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் அதுக்கப்புறம் டெல்லியில் படிக்கிறதுக்கும் கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிடச்சில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் வர முடியாது அப்படின்னா. அவங்க வந்து ஸ்கைப்பில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸ்கைப்னா என்னன்னே தெரியாது, என் ப்ரொஃபஸர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல ஸ்கைப்னா என்னென்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து என்ன சொல்கிறது, இங்கேருந்து டெல்லியில் போய் படித்தேன். அப்போ அங்கே படிக்கச்சில் ஓகே கல்வினா இப்படி தான் இருக்குமோ. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளாஸில் உள்ள எல்லாரும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸ் எதுவும் டீச் பண்ணுவாங்க, தே வில் ஒன்லி சே எண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் வந்து ஓகே இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓகே நம்ம பியர் லேர்னிங்னா என்ன, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து நான் அங்கே டெல்லியில் படித்தேன். அங்கே படிக்கச்சில் தான் வந்து ஹார்வர்டு, எல்லாருமே ஹார்வர்டு என்னோட ப்ரொஃபஸர்ஸ் ஒரு சில பேர் வந்து ஹார்வர்ட் போயிருந்தாங்க. ஓகே ஹார்வர்ட்னா என்ன, இவ்வளோ பெரிய விஷயமா, ஓகே உலகத்திலே தலை சிறந்த கல்லூரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதை இருந்துச்சு. ஆனால் அது அச்சீவ் ஆகிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். நான் வந்து மிட் கரியர் ப்ரோக்ராம் போனேன். மிட் கரியர் ப்ரோக்ராம் அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ யூ நீட் டு ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். என் கிளாஸில் 72 வயசுலையும் ஒருத்தர் இருந்தார், 60 வயசுலையும் இருந்தாங்க, 50 வயசுலையும் இருந்தாங்க. நான் வந்து இந்த என்ன சொல்கிறது 30 அந்த ஏஜ் ப்ராக்கெட்டு. ஆனால் அது வந்து எனக்கு உண்மையிலேயே
ஐ ரியலி ஃபெல்ட் இப்படி ஒரு எஜுகேஷன் வந்து இருக்குமா அப்படிங்கிறது. ஐ திங்க் நான் எல்லாரும் சொல்லச்சுல ஹைப் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு விஷயத்த. ஓகே ஹைப் பண்ணுறாங்கப்பா இது அப்படி என்ன இருக்க போகுது. ஆனால் உண்மையிலே தட் ஹைப் வாஸ் ரியலி ஒர்த் இட் அண்ட் ஐ காட் அ ஃபுல் ஸ்காலர்ஷிப் டு கோ. அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். நம்மள மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு அது ரொம்ப இம்பாசிபிள். ஐ காட் அ ஃபுல் ஸ்காலர்ஷிப் அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஜர்னி. இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னீங்க. உங்களுடைய டெட் டாக்கை பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ளாலஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் நீங்கள் பேசுனீங்க. எப்படி அந்த லாங்குவேஜ் பிக்கப் பண்ணீங்க? ஸோ நான் முதல்ல யங் இந்தியா ஃபெலோஷிப் அசோகா யுனிவர்சிட்டி நான் சொன்னேன். அப்போது வந்து போஸ்ட்டில் எனக்கு சென்டென்ஸ் எதுவுமே எழுத தெரியாது. ஏன்னா ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இங்கிலீஷ் ரைட்டிங் கிளாஸ் இருந்துச்சு. அதில் ப்ரொஃபஸர் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து சம்மரி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சம்மரிங்கிற வார்த்தை கூட எனக்கு அர்த்தம் தெரியாது அப்போ. ஸோ தென் அப்போ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னேன். தட் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி டாட் மீ. ஆனால் என்னென்னா இப்போ YF அந்த மாதிரி யங் இந்தியா ஃபெலோஷிப் ஹார்வர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி கல்வி நிலையங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதி கிரேடு வந்து நீங்கள் கிளாஸில் பேசினா தான் பாதி கிரேடு. ஆமாம், நீங்கள் எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இது பண்ணணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ணி ஹிஸ்ட்ரி கூட மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. ஹிஸ்ட்ரி கூட உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் அதை பற்றி என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ அப்படி இருக்கச்சில் வந்து கிளாஸில் பாதி கிரேடு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாருமே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நான் மட்டும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், ஆனால் அது கேட்க முடியாது ஏன்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால. தென் ஐ ரிமெம்பர் நான் எல்லார்கிட்டையும் போய் கிளாஸில் கேட்டேன், நீங்கள் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க. நான் அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு இதாக தான் நான் பருவமாக தான் பார்க்குறேன் அதை. இல்லை ஆஸ்க் எவ்ரிபடி. சில பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் சாங்ஸ் பாரு, இங்கிலீஷ் மூவிஸ் பாரு. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட டீச்சிங் அசிஸ்டன்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெனன் மார்ட்டின் கிராமர் புக் கொடுத்தாங்க எனக்கு. பிகாஸ் எவ்ரி அசைன்மெண்ட்டில் எல்லாமே ரெட்டாக இருக்கும். ஸோ அவர் வந்து கிராமர் புக் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஐ ரிமெம்பர் திஸ் ஒரு வீக் பர்டிகுலராக ஐ ரிமெம்பர் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ். குட்வில் ஹண்டிங், ஷீ இஸ் த மேன், இந்த மாதிரி நல்ல நல்ல டெட் போயட் சொசைட்டி இந்த மாதிரி மூவிஸ்லாம் இருக்குல்ல, மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ரெக்கமெண்டட். ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் அண்ட் எனக்கே என்ன சர்ப்ரைஸ்னால் எவ்வளோ நல்ல ஒரு ஐ திங்க் ஐ பிக்ட் அப் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த மாதிரி தான் கிளாஸ்லேயும் எல்லாமே இங்கிலீஷ். ஆனால் நான் அங்கே வந்து எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, தமிழ் வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வாஸ் த ஒன்லி லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் எனக்கு அமைஞ்சுதாங்கன்னு சொல்லணும். ஸோ அதனால் டக்குன்னு குயிக்காக பிக்கப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டெல்லி ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களோட வாழ்க்கையில். முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் டெல்லி போக எப்படி சம்மதிச்சாங்க? அது ஒரு பெரிய ஆக்சுவலாக வந்து என்னென்னா 10th அப்புறமே வந்து தே வர் நாட் ரியலி. ஏன்னா என்னன்னா ஒரு பார்வை இருக்குது, என்ன படித்து என்ன செய்ய போகிற, எப்படி நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் தான் பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால 10th 12th ஒரு பெரிய போராட்டம் தான். ஸோ ஏற்கனவே அந்த 2 போராட்டங்களை சந்திச்சதுனால காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிக்கலே ஐ டிசைடட் தட் ஐ ரியலி ஹேட் டு நவ் கோ. ஐம் 33, ஐம் அன்மேரிட். இதெல்லாம் ஒரு பெரிய இதுதான் எனக்கு சாதனையாக தெரியுது. ஹார்வர்ட் போனது சாதனையாக தெரில. ஸோ அப்போ வந்து என்னென்னா நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ மை பேரண்ட்ஸ் ஆல்சோ நோ இவ ஏதோ வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வென் ஐ காட் நான் அப்போ IBPS கிளரிக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஜாப்லாம் கிளியர் பண்ணி தான் வச்சுருந்தேன் 3rd இயர் முடிச்சோடனே இது பண்ணுறதுக்கு. ஸோ தென் ஐ ஆல்சோ காட் திஸ் ப்ரோக்ராம். அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ ஏழ்மையாக இருக்கும், நீ என்ன பண்ணணும், நீ படிக்கிறதுக்கெலாம் சூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா வந்து என்ன பைத்தியக்காரங்களா, இப்படி இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுத்து உன்னை வந்து படிக்க வர கூப்பிடுவாங்களா அப்படின்னு வேற எங்கள் அப்பா வந்து ரொம்ப கிளியராக வந்து அதை சொல்லியிருந்தாரு. ஹீ வாஸ் நாட் ரியலி கன்வின்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க. ஐ காட் 8 lakh ஸ்காலர்ஷிப் அட் தட் டைம். ஃபுல்லாக எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தென் தி ரியலி ஹேட் தேர் டவுட்ஸ். அப்போது நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டம். ஐ திங்க் எல்லாருமே லைஃப்பில் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு சாம்பியன் இருக்கணும் அவங்களுக்கு அவங்க பண்ணுற. ஸோ எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எப்படியாவது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன், நீ போயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் ஐ வென்ட் வென் மை ஃபாதர் கேம் தேர். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே நீ படிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் பீப்புள் வேர் வெரிங் ஷார்ட்ஸ், இல்லைனா வந்து தேவர் ஹக்கிங். இது வந்து ஒரு வெரி நார்மல் டெல்லி கலாச்சாரம். பட் மை ஃபாதர் வாஸ் லைக் இந்த இடத்துலலாம் கெட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு. தென் ஐ டோல்ட் மை ஃபாதர், சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, நான் யாரையும் இங்கே லவ் பண்ண மாட்டேன், எதுவுமே தப்பு செய்ய மாட்டேன், ஒன்று படிச்சுட்டு மட்டும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட் ரியலி ஒர்க்ட். தென் ஐ கேம் பேக். ஸோ மை ஃபாதர் லெஃப்ட் மீ தேர். 1 year வாஸ் அப்சல்யூட் ஸ்ட்ரகிள் தான் உண்மையிலே. இட் வாஸ் என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து ஐ ஹேட் டு கம் பேக் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருந்தேன். பிகாஸ்
எதுவுமே கிளாஸில் சொல்லி கொடுக்குறது எதுவும் புரியாது. நிறைய நீல மூடி வச்சு எண்ணெயெல்லாம் வச்சுருப்பேன். ஷால் 5 பின் குத்திருப்பேன். நானே ஒரு இப்போ யோசிச்சு பார்க்கல நான் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரில. ஸோ அப்படி இருக்கச்சில வந்து தென் ஐ ரிமெம்பர் என்னை இன்டர்வியூ எடுத்தவகிட்ட நான் போய் கேட்டேன். ஐ ரியலி வாண்ட் டு கோ பேக். எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கல. நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நான் வேற நான் என் ஊருக்கு போனால் என்னை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ நான் வேற எங்கேயாவது போக போகிறேன். எனக்கு எங்கேயாவது டிக்கெட் எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ஆல்சோ செட் நான் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு அமுச்சு விட்ருவேன். ஸோ ஹீ செட் நோ, கிவ் மீ 1 மந்த். இங்கே 1 மாதம் இரு. இந்த 1 மாதத்தில் நீ எதுவுமே கற்றுக்கல, நீ போகணும் முடிவெடுத்தா நீ போயிரு, நானே இது பண்ணிடுவேன். பட் ரிமெம்பர் தெர் இஸ் நோ வே. இப்போ நம்ம 0ல நீ ஆரம்பிக்கிற அப்படின்னா 1க்கு மட்டும்தான் போக முடியும், மைனஸ்க்கு போகவே முடியாது. ஸோ ஈவன் நீ வந்து ஒரு சென்டென்ஸ் கற்றுக்கிட்டாலும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாலும் இட்ஸ் அ போனஸ். லைஃப்பில் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு போனஸ் தான். ஸோ யூ ஷுட் திங்க் லைக் தட் அப்படின்னு சொன்னார். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் தெர் இஸ் நோ வே யூ கோ டு -1. எனி திங் லைஃப்பில் வந்து யூ ஆல்வேஸ் ஹாவ் டு கோ 1 2 3 தான். ஸோ தேட் வாஸ் லைக் அ ரியல் லேர்னிங் அங்கே. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பார்த்தீங்க. இப்போது உங்கள் இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நாமளும் இங்கிலீஷ் நல்லா பேசணும், ரொம்ப ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு இங்கிலீஷை ஆங்கிலத்தை பிழை இல்லாமல் பேச உங்களுடைய டிப்ஸ் என்ன? அவங்க என்ன செய்யணும்? ஒன்று திங்க் இன் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் இங்கிலீஷில். நம்மளோட பிரச்சனை நிறைய நான் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்னென்னா வந்து நிறைய நேரம் என்னென்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா அதை நான் வந்து ஆங்கிலத்தை உள்வாங்கி அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி திரும்ப நான் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி திரும்ப சொல்லணும். அதனால தான் நிறைய இடத்துல எனக்கும் இன்றைக்குமே வந்து அந்த ஸ்லோ இருக்கும், நான் திங்க் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங் என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு பிக் டிப் என்னென்னா அது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. திங்க் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேயே யோசிக்க ஆரம்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் சம்படி, நீங்கள் நிறைய கடவுளை வேண்டுறவங்களா இருந்தாங்களா, கடவுளை வேண்டியில நீங்கள் இங்கிலீஷில் வேண்டுங்க. ட்ரீஸ் இந்த மாதிரி வந்து இயற்கையோட பேசுகிற ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா இயற்கையோட பேசச்சுல இங்கிலீஷில் பேசுங்க. ஏன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க, உங்களை தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். அதுதான் முதல்ல. ரெண்டாவது வந்து என்னென்னா படிக்கிறது, ரீட் பண்ணுறது, லவுடாக ரீட் பண்ணுறது, ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன ஆக்சென்ட் என்னென்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த மாதிரி நான் மேஜராக பண்ணது அதுதான். நிறைய ஆங்கிலம் கேட்க ஆட்டோமேட்டிக்லி அப்படி தான் குழந்தைங்களும் படிக்கிறாங்க. நம்ம குழந்தையா இருக்கச்சு நம்ம எப்படி எல்லா விஷயங்களையும் படிக்கிறோம், இப்படி தான் ஒருத்தங்களை லிசன் பண்ணி. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். லிசன் பண்ணி யூ கேன் ஐ திங்க் இன் இங்கிலீஷ் அண்ட் லிசன் இன் இங்கிலீஷ் இஸ் 2 டிப்ஸ் இருக்குது. கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் இங்கிலீஷை பேசணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இதை செஞ்சாலே போதுமா அல்லது இன்னும் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஐ திங்க் கிராமர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை யோசிச்சாதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா நிறைய நான் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ரொம்ப என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வேர் நாட் வெரி குட் இன் கிராமர்லாம். அவங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப நார்மலான இங்கிலீஷ். ஸோ நம்ம வந்து அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ த இன்டென்ஷன் ஆஃப் எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜோட இன்டென்ஷனும் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கருத்துக்களை புரிய வைக்கிறது தான். அது முடிவாயிடுச்சு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ஆப்வியஸ்லி நம்மளோட அகாடமிக் இதில் வந்து நம்ம கிராமர் அதெல்லாம் இருக்கனால தெர் ஆர் சம் ரூல்ஸ் யூ ஃபாலோ. அதெல்லாம் வந்து ஐ திங்க் இஃப் ரூல்ஸு இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூலில் ஐ திங்க் இட் இஸ் அந்த நீங்கள் கிராமர் நல்லா பேசுனீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் மதிப்பாங்க, மேபி இருக்கலாம். பட் எனக்கு ஹார்வர்டில் நான் வந்து அதை தான் ரொம்ப யோசித்தேன். கண்ட்ரீஸ் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வர நிறைய பேர் வந்து இங்கிலீஷை ரொம்ப பிழையாக என்ன சொல்கிறது ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வர ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க பேசுகிறது. இட்ஸ் நாட் ரியலி குட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த இங்கிலீஷ் இல்லை. இப்போவும் நான் வந்து என்ன சொல்கிறது நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் விடுறேன். பட் அதை யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கிராமர்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போனீங்க, டெல்லியிலேருந்து அமெரிக்கா போனீங்களா இல்லை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனீங்களா? மறுபடியும் தமிழ்நாடு. அப்போ என்ன சொன்னாங்க பேரண்ட்ஸ், என்ன சொன்னாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அங்கேருந்து டெல்லியில் படிக்கச்சில் எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. இட்ஸ் அ பிஸ்னஸ் கிளாஸ். பட் அந்த பிஸ்னஸ் கிளாஸில் ஹீ டுக் அ கேஸ் ஆன் ஹெல்தி இந்தியா. ஸோ அதில் வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லியிருந்தாரு. அது வந்து உண்மையிலே இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த கிளாஸ் நடக்கச்சில். பட் ஹீ செட் தட் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் தஞ்சாவூரில் அப்போ இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ கேஸ். எனக்கு ரொம்ப அது டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதனால் நான் திரும்ப வந்து தஞ்சாவூரில் வந்து சுகவாழ்வு ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் ஒர்க் பண்ணேன். ஐ ஒர்க்ட் 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னென்னா என் கூட படித்தவங்க 18 பேர்.
அந்த 18 பேர்ல ஒன்லி 2 ஆஃப் அஸ் வென்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்பின்னிங் மில்ஸ்க்கு அந்த மாதிரி தான் போனாங்க. பீடி சுத்துறது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எப்படி நம்மளும் வந்து சாதாரண அதே கிளாஸ்ல உள்ளவங்க தான். எனக்கு எங்க அக்காவோட லைஃப்ப பார்த்தே எனக்கு வந்து ஒரு கில்ட் எப்போதுமே இருக்கும். ஓகே நம்மளுக்கு மட்டும் எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? அப்போ நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு திருநெல்வேலி. ஸோ அதனால எனக்கு ஏதாவது பண்ணணும் திருநெல்வேலிக்கு திரும்ப வந்துட்டுன்னு சொல்லி இருந்துச்சு. ஐ ஹேட் சம் மனி. எங்க அப்பா என்ன சொன்னா, பொண்ணுங்க கிட்டலாம் காசு வாங்க மாட்டோம்னு சொன்னாரு. ஸோ ஐ செட் ஓகே. நவ் ஐ ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் மனி. எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஐ வென்ட் பேக் டு மை ஓன் காலேஜ். ஜெயராஜ் அன்னபாக்கியத்துக்கு போயிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நான் டெல்லிக்கு போயிருக்கேன். அங்க வந்து நான் ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன். அது என்னன்னா சுதந்திரம். எப்படி வந்து உண்மையிலே சுதந்திரமா பேசுறது எப்படி? கருத்துக்கள் எப்படி இது பண்றது? எப்படி ட்ரீம் பண்றது? இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, கிராம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப திறமை இருக்கு. தே ஆர் வெரி டிட்டர்மைன்ட். நெறைய பண்ணணும் அப்படின்னு சாதனை பண்ணணும் எல்லாம் அந்த ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கு என்ன இல்ல அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த பிளாட்ஃபார்ம் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கே யங் இந்தியா ஃபெலோஷிப் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா வந்து இதாயிடுச்சு. ஐ வாண்ட் டு டெல் மோர் பீப்பிள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என் காலேஜ்க்கு போய் நான் செஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஐ தாட் ஐ வில் டூ இட் ஃபார் 6 மந்த்ஸ். பட் 6 இயர்ஸ் ஐ டிட். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி நீங்கள் அமெரிக்கா போனீங்க? அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்ல வந்து கோவிட். ஐ திங்க் கோவிட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரிஒன். எனக்கும் அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. அப்போ வந்து நெறைய என்னோட குழந்தைங்க வந்து செமி ஆர்ஃபன்ஸாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவிகள் நான் கேட்க போச்சுல எல்லா இடங்களையும் ஆண்கள். எல்லா பெரிய பெரிய அதிகார இடத்துல இருக்கவங்க ஆண்களா இருந்தாங்க. என்கிட்ட ஒர்க் பண்ற 99% பெண் குழந்தைகளோட ஒர்க் பண்றேன். ஸோ அவங்களோட கோவிட்ல ஒரு மாமா வீட்ல இருக்கிறது, இல்ல பாட்டி வீட்ல இருக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. இத நான் எப்படி வந்து எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிற சில என்ன சொல்றது, நெறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. ஏன் வந்து பெண்கள் அதிகாரத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ். அப்போ வந்து ஐ ஆல்சோ வாஸ் ரீடிங் அபவுட் ஒபாமா. இந்த மாதிரி ஒரு நாட் இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ் வெளியில் நான் பார்க்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓகே அரசியல் இது அது வரைக்கும் வந்து அரசியல்னா வந்து இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் வந்திருக்கணும், இல்லை இவ்வளோ பணம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அந்த அந்த தருணத்தில் வந்து ஓகே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஒர்க்ட் இன் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. ஸோ அதுதான் என்னோட பிகினிங் ஆஃப் கேள்விகள் ரொம்ப கேட்குறது. அப்புறம் நான் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நான் ஒரு 100 பஞ்சாயத்து தலைவர்கள், பெண் தலைவர்களை இன்டர்வியூ பண்ணேன். அவங்களோட சேலஞ்சஸ் என்ன? ஏன் வந்து அவங்கள வந்து ப்ராக்ஸி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்னமெண்டல் லீடர்னு தான் சொல்றாங்க. நேம் சேக்குக்கு தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? உண்மையிலேயே அவங்க அது விருப்பமான ஒரு சாய்ஸ். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் 2 வருஷம் வேர்ல்ட் பேங்க்லயும் நான் ஒர்க் பண்ணேன். ஆஸ் அ கன்சல்டன்ட்டா ஒரு தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்ல. அதுக்கப்புறம் ஐ டிட் ஹார்வர்ட். ஸோ அதுலேயும் ஒரு பயணம் இருந்துச்சு. என்னோட ஹார்வர்ட் பயணம் வந்து மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னிக்காக தான். ஏன்னா நான் போனது வந்து ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல். அது வந்து ஸ்கூல் ஃபார் கவர்மெண்ட். கவர்னன்ஸை பொறுத்து பாலிசி ஸ்கூல் அது. ஸோ வந்து அரசியல், நிர்வாகம் இதெல்லாம் எப்படி பண்ணணும். ஸோ ஐ ஆல்சோ காட் அ டிகிரி இன் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பொது நிர்வாகத்தில் நான் வந்து டிகிரி வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பார்வை அப்படி இருந்ததுனால ஐ சோஸ் ஹார்வர்ட். ஹார்வர்டில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்கூல், ஆர்ட் ஸ்கூல், டிசைன் ஸ்கூல் எல்லாமே இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்கூல். அதில் நான் சூஸ் பண்ணது ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல். உலகத்தில் எத்தனையோ பேர் ஹார்வர்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு பலமுறை ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கவங்க. உங்களோட அப்ளிகேஷன் கிளிக் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண விதம் என்ன? அவங்க உங்களை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? எனக்கு வந்து என்ன மிக ஆச்சரியம்னா, என் கிளாஸில் நான் போனதுக்கப்புறம் மிட் கரியர் ப்ரோக்ராமில் யாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. எனக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக பிகாஸ் த ப்ரோக்ராம் காஸ்ட்வே ஒரு 1 crore அப்படி வந்துடும். ஸோ எனக்கு வந்து ஒன் இயருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. ஆப்வியஸ்லி. ஸோ என்னென்னா எனக்கு வந்து என்னென்னா எனக்கு அது கேள்வி இருந்துச்சு எப்போதுமே. எப்படி நம்மளுக்கு மட்டும் ஃபுல் ஸ்காலர்ஷிப், ஏன்னா கிளாஸில் யாருக்கும் கிடைக்கல, நம்மளுக்கு மட்டும் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ, ஐ ஹோப் இட்ஸ் அ ஜேர்னி. ஏன்னா என்ன மாதிரி குழந்தைங்க வந்து கனவுகளை கண்டிருக்க மாட்டாங்க. அதை தான் நான் எப்போதும் சொல்வேன். எனக்கு என்ன ஞாபகம்னா, நான் எங்கள் அம்மா கூட பீடி சுற்றிட்டு இருக்கையில் எனக்கு எப்போதுமே எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் பீடி சுற்றுவாங்க. அவங்க ஒரு கட்டம் போடுவாங்க. கட்டம் போட்டுட்டு ஒரு செஸ் போர்டு மாதிரி கட்டம் போட்டு ஒவ்வொரு பேங்கிள் உடஞ்ச வலையில் எடுத்து வச்சு பண்ணுவாங்க. ஒவ்வொரு 100 பீடிக்கும் ஒரு பேங்கிள் இது பண்ணுவாங்க. அப்போலாம் நினைப்பேன், நம்ம வாழ்க்கை எப்படி இந்த பேங்கிளும் இந்த கட்டத்துக்குள்ளேயும் முடிஞ்சிருமோ, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்னோட கனவே வந்து நம்மளை வந்து வயலண்ட்டாக இல்லாத ஒரு ஃபேமிலியில் நம்ம இருக்கணும்
அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுற்றி நிறைய ஏன்னா ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுனால எனக்கு அந்த சின்ன கனவுகள் இருந்துச்சு. ஸோ மேபி அந்த பயணம் டு சம்படி இன் வேர்ல்ட் பேங்க், சம்படி இன் என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி, சம்படி ஹூ ரேன் அன் ஆர்கனைசேஷன் ஃபார் 6 years. என்னோட என்ஜிஓ வந்து நான் வந்து முதலமைச்சர் இளைஞர் விருது வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஐ பிலீவ் இட்ஸ் அ பிக் என்ன சொல்கிறது, ரெகக்னிஷன் ஆஃப் த ஒர்க். ஸோ மேபி அந்த ஜேர்னியை பார்த்து ஐ ஹோப் தே சோஸ். ஐ எம் ஆல்சோ சம்படி ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் விமன் இன் பாலிடிக்ஸ். ஐ டீப்லி வாண்ட். என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து பெண்கள் அதிகாரம் உள்ள டேபிள்ஸில் உட்காராததுக்கு தான் காரணம் இன்னைக்கு. எனக்கு அதுதான் வந்து, ஏன்னா வந்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, 2002 வந்து பெண்களோட கல்யாண வயசை உயர்த்துறதுக்கான ஒரு பேனலில் 30 ஆண்கள் ஒரு பெண். ஸோ அப்போது மென்சுரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி போடல, ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கு 1 year எல்லாரும் போராடுறாங்க அந்த ஜிஎஸ்டி. ஸோ அப்போது பெண்கள் வந்து அந்த இடத்துல இருந்து சொல்லலை. எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் நீங்கள் பெண்களோட எந்த பிரச்சனைகள் எடுத்தாலும் அதில் வந்து முடிவுகள் யார் எடுக்கிறா, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐ திங்க் ஐ ரியலி ஹைலைட்டட் இன் மை அப்ளிகேஷன். ஐ ரியலி வாண்ட் மோர் விமன் இன் டு பாலிட்டிக்ஸ். அந்த பயணம் என்ன சொல்கிறது, எனக்கு தெரில என்னோட லைஃப் டைமில் பண்ண முடியுமா, பட் that is something I keep really deep in my heart. நீங்களே இப்போ தமிழக அரசியலுக்கு வந்திருக்கீங்க. பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்வர்டு நாட்கள், முதல்ல நீங்கள் அமெரிக்கா போன அந்த தருணம், அங்கே நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணது, நம்ம ஊர் காலேஜுக்கும் ஹார்வர்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் அப்ளிகேஷன் ஆகி நான் யார்ட்டையும் சொல்லலை. பிகாஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அன்அச்சீவபிள். ஆனால் நிறைய காலேஜஸ்க்கு நான் அப்ளை பண்ண எல்லா காலேஜஸ்க்கு எனக்கு கிடச்சிருந்துச்சு, எக்ஸப்ட் 1 காலேஜ், பிரின்ஸ்டன். அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அங்கே வந்து ஸ்டைப்பண்டும் கொடுத்து படிக்க வைப்பாங்க. பட் ஹார்வர்டில் என்னென்னா, கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு 10 days நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஏன் அப்படின்னா, ஈவன் தோ ஐ காட் அ ஃபுல் ஸ்காலர்ஷிப், எனக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் அங்கே வாழ்கிறதுக்கான அதுக்குன்னு ஒரு செலவுகள் இருக்குது, போகிறதுக்கான ஒரு செலவு இருக்குது, வீசா, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஐ கம் ஃப்ரம் வெரி ஹம்பிள் ஃபேமிலி. எப்படி இதை நான் புரிய வைப்பேன், எப்படி இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து ஒரு 10 நாள் சொல்லலாம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கல. ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபஸ்ட் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, லூஸாக உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நோபடி வில் சே நோ டு சச் அ பிக் திங். ஆக்சுவலி எனக்கு திஸ் இஸ் அ பேட்டர்ன் ஐம் சீயிங். ஈவன் என்னை டெட் டாக்கில் வந்து அவங்க கூப்பிடச்சுலையும் ஐ செட் நோ. ஏன்னா டெட் பேசணுன்னா 60 வயசுக்கு 50 வயசு இருக்கணும். ஐம் ஒன்லி 26 அட் தட் டைம். நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது. நான் ஐ ரோட் டு டெட் சேயிங் ஐ எம் நாட் கம்மிங். அப்புறம் அவங்க வந்து என்னோட மென்டர் கிட்ட பேசல. மென்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் தெர் வில் பி 100 other people for the same thing. So you should go. ஸோ இந்த மாதிரி அதே தான் எனக்கு ஹார்வர்ட்லேயும் நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள் கோயிங் தேர். அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு பாஸ்டன் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அது வந்து ஐ திங்க் எதை நான் மிஸ் பண்ணுறேன், அந்த பிளேஸ் வாஸ் வெரி குட். ஹார்வர்ட் கேம்பஸ் ரொம்ப அழகு. எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, ஒரு பெண்ணாக வந்து ஐ ரியலி ஃபெல்ட் வெரி குட் தேர். ஏன் அப்படின்னா, நான் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு எவ்வளோ தூரம்னாலும் நடக்கலாம். நோபடி வில் சே எனிதிங். இங்கே வந்து நம்ம அதை பண்ணவே முடியாது. 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக ஐ ஃபெல்ட் வெரி இண்டிபெண்டன்ட் தேர். தட்ஸ் பிக் திங். அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து எப்படின்னா, ஐ ரியலி ஸ்ட்ரகிள்ட் இன் த பிகினிங். ஏன் அப்படின்னா, நிறைய கிளாஸஸ், எல்லா கிளாஸ்லையும் வந்து சிந்திக்கணும். ஒரு 10 வருஷங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட யூனிக் வியூ பாயிண்ட்டை சொன்னால் தான் உங்களுக்கு கிளாஸில் வந்து யூ வில் கெட் சம்திங். நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்னா, ஹார்வர்ட் கிளாஸ் ரூம்ஸ், மோஸ்ட் கிளாஸ் ரூம்ஸில் வந்து 50% கிரேட் வந்து பேசணும். ஸோ கையை தூக்கி பேசியே ஆகணும் கிளாஸில். அண்ட் நீங்கள் பேசலைன்னா ப்ரொஃபஸர் வில் கால், அஸ்விதா கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன். இது நம்ம இந்தியன் கிளாஸ் ரூம்ஸில் நடக்காது. ஸோ யூஆர் ஸோ ப்ரிப்பேர்ட் எவ்ரி டே. வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் யூ ஹேவ் டு ரீட் அ லாட். கொஸ்டின்ஸ் எது கேட்கணும், ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியோடு போகிற கிளாஸ் ரூம். யூ கேன் நாட் கோ டு அ கிளாஸ் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகவே முடியாது. இட்ஸ் என்ன சொல், அப்படி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அண்ட் ஸோ ஆனால் என் ப்ரொஃபஸர்ஸும் என்னென்னா, நிறைய கிளாஸில் எனக்கு உட்கார இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா, அண்ட் தே ஆர் ஸோ நாலேஜபிள். அப்படி பிரெயின்லாம் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹார்ட்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஐ ரியலி மிஸ் தோஸ். ஐ திங்க் ஐ லவ் ஸ்டடிங். ஸோ அவங்க சொல்லச்சில் ஐ வில் லைக் ரைட் டவுன் எவ்ரி திங். அண்ட் தெர் ஆர் நோ எக்ஸாம்ஸ். மோஸ்ட் கிளாஸஸ்க்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் பிரில்லியன்ட். என்னென்னா, எல்லா கிளாஸ்லையும் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு கம் பேக், யூ ஹேவ் டு ரீட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒப்பீனியன், அப்புறம் ப்ரொஃபஸர் வில் கிவ்
நல்ல ஃபீட்பேக் அதில் கொடுப்பாங்க. நம்மளுக்கே தோணும், ஐய்யய்யோ! இப்படி ஃபீட்பேக் இருக்கே அப்படி சொல்லிட்டு. பட் இட் வாஸ் என்ன சொல்றது, அந்த அண்ட் ஃபுட் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும், ஹார்வர்ட்ல இன்னொன்னு யுஎஸ்ல வந்து எல்லாருமே ஒரு காஃபி கப்போட தான் சுத்துவாங்க. ஒரு காஃபி கப் எப்போதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐ ரியலி மிஸ் தோஸ் திங்ஸ். நானும் அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய, ஏன்னா அங்கே காஃபி குடிச்சா தான் வந்து நம்ம நிறைய படிக்க முடியுங்கிற சிச்சுவேஷனில் இருக்கும். அண்ட் லைப்ரரிஸ் அந்த மாதிரி என்ன சொல்கிறதா, ஐ ஐ அது வந்து அந்த மாதிரி என்விரான்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா, எனக்கு இது டெல்லி எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம், பட் ஹார்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய கனவுகளை வச்சுருக்காங்க. தே ஆர் நாட் திங்கிங் ஸ்மால். என் கிளாஸ்லேயே ஒரு மேயர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறாரு. ஸோ ஐ எம் திங்கிங், ஓகே, என் கிளாஸில் என்னோடவே ஒரு மேயர் படிக்கிற இவரை மாதிரி நான் எப்படி ஆகுறது? ஸோ எனக்கு என்னென்னா, கிராமங்கள் இது ஒரு, நான் வந்து சின்ன வயசில் வந்து என் ஊரில் நான் பார்த்த படித்த நபர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்களா, அவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமே நான் எழுதினேன். ஸோ அப்போது நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த 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 அளவு தான் நம்ம கனவுகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ்க்கா போக போக, இப்போ டெல்லி போனால் உங்களோட கனவுகள், இப்போ எனக்கு டெல்லி போயில என்னென்னா, என் ரூம்மேட் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நான் எப்போ ஃபஸ்ட்டு புக்கு படித்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அந்த வயசுலேருந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஐ டோன்ட் ஈவன் நோ. அந்தளவு அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன 3 இயர்ஸ்லேருந்து அவங்க படிச்சுட்ருக்காங்க. நான் வந்து ஐ எம் ரீடிங் மை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக் வென் ஐ வாஸ் 20. அங்கே போய் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு இங்கிலீஷ் புக்கை நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தமிழ் நாவல்ஸ் அந்த மாதிரி தான் படிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் உயர்த்தணும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கலாம். அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஹார்வர்ட்லையும். நோ மேட்டர் நீங்கள் வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸே இல்லைனாலும் இம்மீடியட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும் டு எக்ஸிஸ்ட் இன் தட் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டக்குன்னு உங்களை உயர்த்த வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கம்மிங் பேக் அப்படிங்கிறதும் வந்து என்னென்னா, அந்த ட்ரீமிங் ஆஸ்பெக்ட் தான். ஓகே, என் பக்கத்தில் உள்ளவங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கேன் ஐ டூ சம்திங்? கேன் மை லைஃப் பி சம்திங் லைக் திஸ்? இந்த கேள்விகள் வருதில்ல, அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஐ திங்க் தட் வாஸ் த பெஸ்ட் திங் அபவுட் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம படிக்க போகிறதுக்கு. சாதாரணமாக அமெரிக்கா போனவங்க இங்கே திரும்பி வர்றதில்ல. அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம், ஏதோ ஒன்று பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வேலை இருந்தால் கூட சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, அவங்களோட நெட்வொர்க் எல்லாம் வச்சு அங்கேயே செட்டில் ஆக தான் ஆசைப்படுவாங்க. பட் நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஹார்வர்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர காரணம் என்ன? அமெரிக்காவில் செட்டில் ஆகிற ஆசை உங்களுக்கு இருக்கா அல்லது இருந்துச்சா? முதலேருந்தே இல்லை தான். ஐ திங்க் ஐ புக்ட் மை ரிட்டன் டிக்கெட்ஸ் ஒரு 2 வீக்ஸில் போனதுலேருந்து ஐ புக்ட் மை ரிட்டன் டிக்கெட்ஸ். காசை பார்த்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் நாட், எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஐ வாஸ் நோபடி. எனக்கு அதான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து யாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸும் என் மேலே இல்லை. நானே எனக்கே வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில். ஸோ எவ்ரி திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப், எல்லா விஷயங்களையுமே வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக் ஆர் ஒரு யூனிவர்ஸோட கைண்ட்னஸ் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எத்தனையோ மக்கள் இருக்கையில் நான் வந்து அதான் என் கிளாஸில் நான் யங் இந்தியா ஃபெலோஷிப் பேசுகிறேன். என்ன மாதிரி இன்றைக்கி ப்ரோக்கன் இங்கிலீஷ் பேசினா அவங்க எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரில. பட் தட் வாஸ் அ செகண்ட் பேட்ச். ஸோ தே டுக் அ ரிஸ்க் ஆன் மீ. ஐ ஃபெயில்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ், பட் ஸ்டில் தே கெப்ட் மீ. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நடக்கச்சில் யூ ரியலி நோ என்னென்னா, என்ன மாதிரி நிறைய அஸ்விதாஸ் இன்னும் இருக்காங்க. தே ஆர் குவைட்லி ட்ரீமிங். ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா, நான் இதை ஓவர் கம் பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு. அண்ட் ஃபார் மீ தட் வாஸ் ஆல்வேஸ் இன் மை ஹெட் தட் ஐ எம் நாட் அ ஸ்பெஷல் ஒன். நான் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த எண்ணத்தில் வந்து தட் இஸ் வை கேம் பேக் ஸ்டார்டட் போதி ட்ரீ எல்லாமே. அரசியல் வந்து நான் என்ன சொல்கிறது, ஹார்வர்ட் போனதும் அது ஒரு காரணம் தான். என்னென்னா, ஓகே, பெஸ்ட் எஜுகேஷன் எப்படி இருக்கும், பெஸ்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா நம்ம வாழ்கிற இடத்த. ஸோ அந்த எண்ணம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. இப்போ நம்ம அரசியலுக்கு வருவோம். நீங்கள் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்து இந்த மாதிரி பெஸ்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் அமெரிக்காலேருந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரீங்க. எந்தெந்த அரசியல் கட்சியை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க? நீங்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? விஜய் படம்லாம் பார்ப்பீங்களா? ஸோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு யூஎஸில் நான் வந்து ஒரு கிளாஸ் படித்தேன். அந்த கோர்ஸோட பேர் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் வென் ரன்னிங் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து என்னோட ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு அரசியல் பண்ணணும்னு அவரும் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து மக்கள் அரசியல். ஸோ பீப்புளை சென்டராக வச்சு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அது ஒரு அழகான அரசியலாக தோணுச்சு.
ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தான் எல்லாருக்கும். அது ஒரு ஃபார் ஃபெச்ட் ஃபேண்டஸிங்கிற மாரி தான் எல்லாருக்குமே. என்ன மாதிரி இளைஞர்கள் மட்டும் இல்லாம, ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்தாலும் அவங்களுக்கும் அப்படிதான். ஸோ இப்படிலாம் இருக்கச்சுல, வென் ஐ சா தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ், எனக்கு வந்து என்னன்னா, ஓகே என் எ நான் வந்து எப்படி என்னோட வேல்யூஸும் கட்சியோட வேல்யூஸும் அலைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து, ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கணும். அ அப்புறம் பெண்களுக்கு முக்கியமா ஒரு சில முக்கியத்துவங்கள் குடுக்கணும் அப்படிங்கிற சில கிரைட்டீரியாஸ் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ நேச்சுரல் சாய்ஸ். என்ன மாதிரி ஒரு யங் பெர்சன் ரியலி ட்ரைங் டு என்டர் பாலிடிக்ஸ் இன்னைக்கு வந்து தாவேகா இஸ் அ குட் ஆப்ஷன். நீங்க கேட்ட மாதிரி விஜய் படங்கள்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சின்ன வயசுல வந்து ரொம்ப படம் பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து ஐ அம் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ டிவிகே மெம்பர். பிகாஸ் ஐ அம் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் பாலிடிக்ஸ். 2 வருஷமா நான் வந்து அவர் வெளியிட்ட எல்லா ப்ரெஸ் ரிலீஸஸும் நான் படிச்சிருக்கேன். அதோட கருத்துக்கள் எனக்கு தெரியும். ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ஐ ஃபீல் லைக் ஓகே இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி அதான் வெரி டிஃப்ரெண்ட். என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களும் ரசிகராக்கா அப்படின்ட்டு. நோ இட்ஸ் நாட் ரசிகர். அஃப்கோர்ஸ் ஐ லைக் ஆல் ஆக்டர்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த அரசியல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபைனல் டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? தாவேக்கால தான் நம்ம சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் ஐ திங்க் ஆகஸ்ட்டில் ஐ ஜாயின் பிகாஸ் ஐ கேம் பேக் இன் ஜூலை வந்து ஒரு மாதம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஒரு விதமான அரசியல் பற்றி ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், ட்ரெடிஷ்னலாக ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. மக்கள்கிட்ட போய் இதுதான் உங்களுக்கு தேவைன்னு கொடுக்குற பாலிடிக்ஸ். உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட இஷ்யூஸ் என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கிற ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ தாவேக்கால இணைஞ்சதுக்கப்புறம் ஐ டிட் அ 100-day டூர் இந்த கான்ஸ்டுவன்சி. 100 நாள் ஒரு பயணம் போனேன். அந்த 100 நாள் பயணத்தில் கிராமங்கள் தோறும் எங்கள் ஊரில் உள்ள தொகுதியில் உள்ள ஃபஸ்ட்டு பூத் மொட்டையனூர்லேருந்து கடைசி பூத் மேகலிங்கம் வர வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு, எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு அங்குள்ள பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள மக்களை சந்தித்து பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய் சார் மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணல. பட் ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண தொண்டர் தான். இட்ஸ் அ ஹியூஜ் பார்ட்டி. ஐ திங்க் வென் டைம் கம்ஸ் யூ வில் இது லாங் ஜேர்னி. ஐ எம் ஆல்சோ வெரி யங். நான் ஒரு லாங் ஜேர்னியை பார்த்துட்ருக்கேன். ஸோ இட் வில் ஹேப்பன். இஃப் இட் இஸ் நாட், இட் இஸ் ஃபைன். ஹீ இஸ் அ லீடர். விஜய் சாரை மீட் பண்ணால் என்ன பேசுவீங்க? நிறைய ரசிகர்கள் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. பல பேருக்கு மீட் பண்ணோங்கிற ஆசை இருக்கும். பட் உங்களுடைய டெசிக்னேஷன், நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடான ஒரு பாதையிலிருந்து உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வேர்ல்டு பேங்க்கில் கூட அசோசியேட் ஆயிருந்தீங்க. உங்கள் வேர்ல்டு பேங்க் அசோசியேஷன் பற்றி சொல்லுங்களேன். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2022 வந்து 100 பஞ்சாயத்து தலைவர்களுக்கு மேலே இன்டர்வியூ பண்ணேன். அப்போ வந்து விமனுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சேலஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, பெண்களுக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எக்கனாமிலையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை சமூகத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, $1 trillion எக்கானமி அப்படின்னு நிறைய நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் பெண்கள் வந்து வெளி உலகத்திற்கு வர்றதுக்கான நிறைய பேரியர்ஸ் இங்கே இருக்குது. இன்டர்னல் பேரியர்ஸ் ஒன்று, ஸோ ஃபேமிலி பேரியர்ஸ் ஒன்று, எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி என்னென்னா, அப்போ அந்த தருணத்தில் வந்து நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு வந்து பெண்களை இன்னும் டீப்பாக அந்த இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தென் திஸ் வேர்ல்ட் பேங்க்கில் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் கால்ட் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். 1500 கோடி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ வாஸ் த கன்சல்டன்ட் மேனேஜிங் வேர்ல்ட் பேங்க் அண்ட் த ஸ்டேட்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ வாஸ் தேர் ஃப்ரம் த பிகினிங். இனிஷியலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நவ் த ப்ராஜெக்ட் ஹேஸ் ஸ்டார்டட் ஆக்சுவலாக. விஜய் சாரை பார்த்தா என்ன பேசுவீங்க, என்ன கேட்பீங்க? கேள்விகள்னு இல்லாமல் வந்து ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்யூ. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலங்காலமாக ஒரு விதமான அரசியல் நம்ம பார்த்துட்டு வரோம். ஐ பிலீவ் ஹீ இஸ் அ வெரி கரேஜியஸ் பாலிட்டிஷியன். இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு கரேஜ் இருக்கணும். ஐ ரியலி கெட் இன்ஸ்பயர்ட் பை தட் கைண்ட் ஆஃப் கரேஜ். அண்ட் ஆல்சோ ஐ ரியலி பிலீவ் என்ன சொல்கிறது, பாலிடிக்ஸில் வந்து நம்ம எல்லாரும் இன்டென்ஷன்ஸை டவுட் பண்ணுவோம். பட் ஹீ இஸ் ஒன் பர்சன் நோபடி கேன் கொஸ்டின்.
அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸை கொஸ்டின் பண்ணுற மாதிரி. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்யூ அண்ட் ரியலி என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க. தே ஆர் ஸ்டார்டிங் டு ஸ்பீக் பாலிடிக்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு சமுதாய புரட்சினே சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்காங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சே தேங்க்யூ தட் ஹி ஹாஸ் இன்ஸ்பயர்ட் ஸோ மெனி ஆஃப் அஸ் டு ஜஸ்ட் அந்த கரேஜ் டு என்ன சொல்கிறது பேசுகிறதுக்கு, அரசியல் பேசுகிறதுக்கு இந்த தகுதிகள் இருக்கணும், இந்த விதமான இது பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி எறிஞ்சு நார்மலாக இருக்கிற எல்லாருமே அரசியல் பேச முடியும் அப்படிங்கிறத அவர் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ரியலி வுட் லைக் டு தேங்க் யூ. ஜென்ரலாக நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? குறிப்பாக நான் வந்து என்னோட நான் சொன்ன மாதிரி என்னோட லாஸ்ட் மெனி இயர்ஸாக ஐ பீன் திங்கிங் அபவுட் விமன் இன் லீடர்ஷிப், விமன் இன் பாலிடிக்ஸ் தான். ஸோ தமிழக அரசியல் வந்து என்னென்னா நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸில் வந்து ஓகே நல்லா இருக்கும். ஒன்று இட்ஸ் வெரி நான் வந்து என்னோட 100 நாள் பயணத்தில் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யாத கிராமங்கள் இருக்குது. மக்கள் பெரிய பிரச்சனைகளில் இருக்காங்க. தண்ணீர் வசதி இல்லை, பஸ் வசதிகள் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல ஒரு நெரேட்டிவை மேலேயும் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ நெரேட்டிவ் செட்டிங் பாலிடிக்ஸாக ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இட் ஹேஸ் டு சேஞ்ச், இட் ஹேஸ் டு பி பீப்புள் பாலிடிக்ஸ். உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு அரசியல். இன்னொன்று வந்து என்னென்னா விளிம்பு நிலை மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியல் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஜஸ்டிஸையும் நான் பண்ணலன்னு தான் பார்க்குறேன். ஸோ 50% ரிசர்வேஷன் வந்து லோக்கல் பாடிஸில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து சட்டமன்றத்தில் 234 12 பெண்கள் தான், 5% தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நீதி எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நாட் ஜஸ்ட் பெண்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸாக இருக்கட்டும், என்ன சொல் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிகாரத்துவம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த அரசியல் வந்து நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக வந்தால் என்ன செய்வீங்க, எப்படி மாற்றுவீங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் அன்று ஒரு 100 நாள் பயணம். இந்த பயணத்தில் வந்து நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கச்சில் வந்து எனக்கு என்ன ரியலைசேஷன் அப்படின்னா, கிராமப்புறங்களோட பிரச்சனைகளும் நகரப்புற பிரச்சனைகளும் ரொம்ப வித்தியாசமானது. இப்போ கிராமங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் ஒரு 5 பேர்கிட்ட பேசுகிறீங்க, 10 பேர்கிட்ட பேசுகிறீங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து லிமிட்டடான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று தண்ணி வசதிகள் இருக்காது, இல்லைனா பேருந்து வசதிகள் இருக்காது, இல்லைனா வந்து அங்கே உள்ள பள்ளி கட்டிடம் வந்து 30 வருஷமாக அவங்க பராமரிச்சுக்க மாட்டாங்க. இப்போ திருப்பணி கரிசல் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து 5000 மக்கள் வாழ்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. நகர்ப்புறத்தை பார்க்கப்புறம் வந்து ஒரு ஓவரால் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இங்கே தெருக்கள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கச்சில் வந்து குப்பை பிரச்சனை, எல்லா தெருவுலையும் வந்து குப்பை இருக்கும். இல்லைனா வந்து தாமிரபரணியில் வந்து கலக்கிறது, என்ன சொல்கிறது அசுத்த நீர் வந்து கலக்குது நிறைய இடங்கள்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் போதை பொருள், அது வந்து ஒரு ப்ரிவலண்ட்டான ஒரு பிரச்சனை இளைஞர்கள் மத்தியில். ஸோ இந்த மாதிரி கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமே வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா அரசியல் மட்டும் இல்லை, தனி நபராகவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒன்று சேரணும். சிவில் சொசைட்டி இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள். இப்போ தாமிரபரணி சுத்தம் செய்கிறது, தாமிரபரணியை பராமரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். அரசியலுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு வழி, ஒரு பாதை. ஆனால் ஒரு கன்சர்ன்ட் சிட்டிசனாக ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் பி கன்சர்ன்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்து தாமிரபரணி, போதைப் பொருள், விமன் சேஃப்டி, இந்த மாதிரி ஒரு டாப் 5-6 இஷ்யூஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அந்த கிராமம் தகுந்தாப்புல அந்த கிராமத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து பண்ணணும். தமிழக பெண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க இந்த இன்டர்வியூ மூலமாக. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன? வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த லட்சியம் மட்டும் இருக்காமல் அதை அடைஞ்சிட்டு திரும்ப வரணும், அதுவும் தமிழ்நாட்டுக்கே நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது? ஸோ நான் எப்போதும் நினச்சிக்கிறது தான், என்னோட பாட்டி வந்து ஒரு பெரிய லேண்ட்லார்டோட வீட்டில் வந்து சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தவங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இதில் வந்து தே கால் இட் மாடர்ன் டே ஸ்லேவரி. அம்மா வந்து பீடி சுற்றுறாங்க, நான் வந்து அடுத்த இதில் வந்திருக்கேன். ஸோ பெண்களுக்கு நான் என்னென்னா, ஐ ஃபீல் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கடமை இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை எடுத்துகிட்டு போகிற கடமை. இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டுரிமைக்காக போராடலை, பட் நம்ம வந்து ஒரு பிரதிநிதித்துவத்துக்காக நம்ம போராடிட்டுருக்கோம். ஸோ த ஸ்ட்ரகிள் இஸ் லாங். ஸோ அதனால் விமனோட சக்ஸஸை, விமனோட இதை வந்து நம்ம ஒரு தனி நபரோட இதாக பார்க்கவே முடியாது. ஆண்களோட இதை பார்க்கலாம் அப்படி. பட் ஒரு பெண் வந்து முன்னேறா அப்படின்னா, அவள் வந்து
அவளோட முன்னேற்றம் மட்டும் இல்லை, அது ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றமாக தான் அதை பார்க்கணும். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் எ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு வந்து 5% நம்ம அசம்பிளியில் ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கிறோன்னா அது 50% கொண்டு வரதுக்கு நம்மளோட ஒவ்வொரு பயணமும், நாட் ஜஸ்ட் அஸ்விதா, ஒவ்வொரு பயணங்களும் முக்கியம். அதனால வந்து பெண்கள் வந்து என்னதான் சேலஞ்ச் வந்தாலும் தே ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் ஒன்லி பிகாஸ் உங்களோட பொண்ணோட வாழ்க்கை, உங்களோட பேத்தியோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது சம்வேர். அண்ட் திஸ் இஸ் அ லாங் ஜேர்னி, லாங் ஸ்ட்ரகிள். ஸோ அதனால் சில நேரம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அடக்குமுறைகள் வரலாம், வயலன்ஸ் நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம். பட் கீப் திஸ், இட்ஸ் டிஃபிகல்ட். பட் என்ன அந்த 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 ஃபயரை நம்ம என்ன உள்ளே வச்சுக்கணுன்னா, இட் இஸ் நாட் மை ஜேர்னி, இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் ஜெனரேஷன்ஸ் டு கம். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா சில சின்ன சின்ன என்ன சொல்கிறது தடங்கல்களை நம்ம மீறலாம் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் கெப்ட் தட். ஹார்வர்ட் ஆகட்டும், யங் இந்தியா ஃபெலோஷிப் ஆகட்டும், போதிட்டி நடத்தல பல பிரச்சனைகள் வரச்சில் நான் எப்போதுமே அதான் நினச்சிப்பேன், அஸ்விதா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஜேர்னி, யூ ஆர் நாட் ஒன் பர்சன், யூ ஆர் ஆக்சுவலி ரெப்ரசன்டிங். நான் எப்போதும் எங்கள் அம்மாவோட எங்கள் பாட்டியோட ஷோல்டர்ஸில் நிற்கிறதா நினச்சிப்பேன். ஐ எம் ஸ்டாண்டிங். இது ஒவ்வொருத்தராக இப்போ ஏன் தோள் மேலே நிறைய பெண்கள் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு பிரிங் ஆஸ் மெனி விமன். ஸோ அப்போது அப்படி இருக்கச்சில் என்னோட சின்ன சின்ன ஓகே இவங்க திட்டாங்க, அவங்க திட்டாங்க, எங்கள் அப்பா போவன்னு, இதெல்லாம் எனக்கு குட்டி குட்டி பிரச்சனைகளாக தெரியுது. ஸோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஜெனரேஷன் இஸ் லுக்கிங் அட் யூ. ஸோ அதுதான் ஐ வாண்ட் டு டெல் விமன். பியூட்டிஃபுல்லி செட் மேம். நீங்கள் உங்களுடைய சாதனைகள் எல்லாமே மிகப்பெரியது. ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப ரிசர்வ்டு சொசைட்டி. அங்கேருந்து பெரிய ஜம்ப் டெல்லி போயிருக்கீங்க, அங்கேருந்து அமெரிக்கா போகிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்த புத்தகம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கிற ஆசை இருக்கும், ஆனால் என்ன படிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. இப்போ இன்டர்நெட் மயமாயிடுச்சு எல்லாமே. ஸோ அந்த புத்தகம் வாசிப்பு பழக்கத்தை பற்றி நீங்கள் மாணவிகளுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன? இது சரியாக இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் நான் வந்து நாவல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நாவல்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புத்தகம் வாசிக்கிறது வந்து நான் வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வாழ்கிற கஷ்டங்களை மறக்கிறதுக்காக நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி புத்தகம் வாசிக்கிறது எனக்குள்ளேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வேறு மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன வயசில் வந்து நம்ம வீட்டை சுற்றி நிறைய வயலன்ஸ் பார்க்குறோம், ஸ்கூலில் நிறையா பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புத்தகம் வந்து உங்களை இன்னொரு உலகத்திற்கு பயணிக்க வைக்கிறது. அது ஒரு அழகான விஷயம். நீங்கள் வாழாத ஒரு அமெரிக்காவை கூட நம்ம வந்து ஒரு புத்தகம் வாயிலாக வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் மீ இட் இஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளீஸ் டூ நாட் ஸ்டடி இந்த ஜிகே அந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லைனா செய்தித்தாள்கள் ஓகே, பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பை வளர்க்கணும் அப்படின்னா கதைகளை படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கதை வந்து சில நேரம் உங்களை அப்படியே உள்ளே பிடிச்சி இழுத்துக்கிடும், உங்களை விடாது அது இந்த கதை, யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு நிறைய நான் இப்போ இளைஞர்கள்ட்ட என்ன பார்க்குறேன், அட்லீஸ்ட் ஈவன் எனக்கிட்டே நான் என்ன பார்க்குறேன், ஒரு கில்ட் இருக்குது. ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோன்னே அதை படித்து முடிக்கலைன்னா ஒரு கில்ட் வந்துடுது, ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்க மாட்டேங்குமா. அந்த கில்ட்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் எல்லா புத்தகங்களும் பிடிக்காது. உங்களுக்கு ஒரு புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கல 10வது பக்கத்தில் இந்த புத்தகம் எனக்கு ஈர்க்கலைன்னு தோணுச்சா பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஈவன் வந்து பெரிய பெரிய ஆத்தர்ஸே வந்து அந்த புத்தகம் நல்ல புத்தகம்னு சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை வந்து எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சில புத்தகங்கள் வந்து எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க, பட் நம்மளுக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன புத்தகத்தில் ஈடுபாடு இருக்கோ அதை படிக்க ஆரம்பிங்க, அண்ட் இட் வில் கிராஜுவலி ஹெல்ப் யூ. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமானதுனால அந்த புத்தக பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் யூ நீட் டு பிரிங் பேக். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். எழுத்து ரொம்ப முக்கியம், வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வளர்கிறதுக்கு முக்கியமாக புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரி யங் பர்சன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது ரீட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், நீங்கள் கிராமத்தில் வந்து பல பிரதிநிதிகள் நீங்கள் வந்து பெண்களை பேட்டி எடுத்திருக்கீங்க. அந்த கிராமத்தினுடைய சூழல், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி அத்துப்படி. டெல்லி அனுபவம் இருக்குது, ஹார்வர்ட் அனுபவம் இருக்குது. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்க ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட. இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த அரசியல் பாதை ரெட் கார்பெட் வெல்கமாக இருக்கா, அல்லது வந்து முட்கள் நிறைஞ்ச ஒரு பாதையாக இருக்கா? ரெட் கார்பெட்டும் சொல்ல முடியாது, முற்களும் சொல்ல முடியாது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாதையாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த இளைஞராக இருந்தாலும் அரசியலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா அது பாதையே இல்லை. அதுக்கான ஒரு பாதை இங்கே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஒரு பாக்ஸ், டார்க் பாக்ஸ். எப்படி அரசியலுக்கு போவீங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்குமே அந்த பயங்கரமாக நான் வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு, நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் எனக்குமே வந்து யாரை அணுகணும், எப்படி பண்ணணும், எந்த கட்சியில் சேரணும்,
யார் நம்மளுக்கு மென்டரா இருப்பா? எப்படி அந்த அரசியல் பண்றதுக்கான ஏன் அரசியல்ங்கிறது மத்த தொழில் மாதிரி கிடையாது. பணம் ஈட்டுற தொழில் கிடையாது. ஸோ உங்கள நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணிப்பீங்க? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு ஆரம்பத்தில. எனக்கு வந்து ஐ அம் வெரி பிளெஸ்ட் டூ ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்லேயே வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஓகே இந்த இயர் நீ எடுத்து பண்ணா யூ டூ இட் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அந்த சப்போர்ட் சிஸ்டம் மூலமாக அந்த லிஸ்னிங் டு 100 நாள் பயணம் போக முடிஞ்சது. இன்னும் நான் என்னோட வேலையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்றது பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்பேஸும் கிடையாது. இப்போ நான் அதான் யோசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துலேயும் வந்து ஓகே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா இதை நம்ம பண்ணிடலாம். நம்ம வந்து இதை படித்து முடிச்சா இதை பண்ணிடலாம். என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு தெரியும் எல்லா இதுலேயும். ஆனால் அரசியலில் மட்டும்தான் ஒரு அன்சர்டைன் பாத். நீங்கள் உண்மையிலே என்ன நடக்கும்னு தெரியாது. 70 வயசு 80 வயசு ஆனாலும் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான அந்த அதிகாரமோ இல்லை அந்த இடமும் கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு அன்சர்டைன் பாத். ஸோ இது வந்து ஒரு ஆங்ஸைட்டியை கொடுக்கும். அதனால தான் நிறைய இளைஞர்கள் இங்கே அரசியலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள் பாத் கிடையாது. அதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கன்வின்ஸும் பண்ண முடியாது. அதில் இன்னொன்று வந்து ஒரு ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து எனக்கே வந்து ஃபஸ்ட்லாம் நான் வந்து சில வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா நிறைய அதில் வந்து தகாத வார்த்தைகளை பேசுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கே வந்து ஓகே இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் ரொம்ப என்னை பற்றி ரொம்ப இதாக எழுதியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஆண்கள் பார்க்குற பார்வையும் பெண்கள் பார்க்குற பார்வையும் அதுலேயும் வேற இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில ஆண் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு இது கிடையாது. ஒரு இதுவும் வந்து மக்கள் உன்னை பார்க்குறாங்க, நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் நான் அப்படி பார்க்கல. எனக்கு வந்து அது வந்து ஐயய்யோ! என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது நிறையா அதில் சேலஞ்சஸ் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல. ஐ திங்க் எதிர்பார்த்துருந்தேன்னு இந்த பாதையை சூஸ் பண்ணிப்பேனான்னு தெரில. ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்னால ஒவ்வொரு டேவும் ஐ எம் லைக் ஓகே இது நடக்குது. ஹவ் டு ஐ ஃபேஸ் இட்? ஐ திங்க் இஃப் இது யாராவது யங் பர்சன் வந்து அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஐ வில் டெல் தம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அட்லீஸ்ட் 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. உண்மையிலேயே உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற எமோஷன்ஸை சொல்கிறதுக்கும் பிகாஸ் இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஜர்னி அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். இன்னொன்று வந்து அரசியல் பாதையில் இந்த பதவி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இட் இஸ் அது ஒரு ரிவார்டாக தான் பார்க்கணும். பட் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது வந்து மக்கள் பணி. அந்த மக்கள் உங்களுக்கு ஒன்று சொல்லித் தருவாங்க. அதை வந்து இளைஞர்கள் இன்னைக்கு மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நோ மேட்டர் வாட் நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு மக்கள்கிட்ட உங்கள் பக்கத்து கிராமத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த மக்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்க கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க உங்களால் கூட்டு போக முடியுமான்னு யோசிங்க. அந்த மக்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ சின்னதாக அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதாகணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தோடு நீங்கள் திரும்பியிருக்கீங்க. நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிட்டு திரும்பியிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள்லாம் மிகப்பெரியது. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? தமிழக அரசியல் தலைவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? ஸோ இது வந்து என்னோட ரீசண்டான ஒரு என்ன சொல்கிறது களம். நான் போன பயணத்தில் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று பீயிங் இன்டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேறு வழியே கிடையாது இதான் என்னோட நிலமை அப்படின்னு சொல்லி வாழ்கிறது. ஐ திங்க் ஏன்னா இப்போ வந்து நிறைய மக்கள் நம்ம அரசியலா எனக்கு அதில் எனக்கு அதில் என்ன கிடைக்க போகுது இல்லை நான் ஏதாவது சொல்லி நான் தனி நபராக நம்ம இதை மாற்ற போகிறோமா? ஸோ இந்த இன்டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன். நிறைய இளைஞர்கள்ட்டையும் பொலிட்டிக்கலுங்கிறாங்க இன்டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. ஸோ அந்த பார்வை வேண்டான்னு நினைக்கிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு பி இன்டிஃப்ரெண்ட். ஓகே ஒப்பீனியன் இருக்கட்டும், அதில் ஏதாவது செய்ய முடியுமான்னு நம்ம பார்க்கணும். எனக்கு அது ஒன்று. இன்னும் நிறைய இப்போ வந்து நான் ஒரு கிராமத்துக்கு போனால் அவங்க வந்து சொன்னார் மதவக்குறிச்சின்னு ஒரு கிராமத்தில் அவர் சொல்கிறாரு அத்திப்பட்டி தெரியுமாம்மா சிட்டிசன் படம் பார்த்து அந்த மாதிரி தான்மா எங்கள் கிராமம் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஓகே எனக்கு புரியுது வழி. பட் ஆனால் இப்படி தான் இருக்கும், நம்ம அதை மாற்ற முடியாது. அப்படி தான் நம்ம பெண்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த இப்படி தான் இருக்கும், நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அட்லீஸ்ட் இளைஞர்களுக்கு கூடாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிற அளவு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஐ எம் அ வெரி வெரி யங் என்ன சொல்கிறது ஐ எம் அ பிகினர் இன் எவ்ரி திங். பட் ஆனால் எனக்கு என்னென்னா எங்கே வந்து அரசியல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பயத்தை கொடுக்குறது. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு, அக்ராஸ் த வேர்ல்டு எங்கே அரசியல் ஹஸ் பிகம் லைக் அ பிளேஸ் என்ன சொல்கிறது ஒரு எல்லாரும் பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக அது இல்லை. ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி உள்ளே போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அரசியல் வந்து கொஞ்சம் அக்காமடேட்டிவாக இருக்கணும். எல்லா மக்களையும் இணைக்கிற ஒரு அரசியலாக இருக்கணும். இன்னொன்று வந்து மக்கள்கிட்ட போகிற அரசியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் டு கோ பேக். நம்ம அதுதான் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்தா ஹவு டிட் தே டூ இட்?
காந்தி வந்து நாக்பூரில் ஒரு குட்டி ஆசிரமத்தில் வேர்ல்டு கான்ஃபரன்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அங்கே எப்படி வேர்ல்டுலேருந்து லீடர்ஸ்லாம் வந்து அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அரசியலும் இங்கே வந்து சாத்தியமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கச்சுல ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அரசியல் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட் ஸ்பேஸாக இருக்குது. இவங்க தான் வர முடியும், இவங்க தான் பண்ண முடியும், இல்லை இப்படிப்பட்ட அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, அது மாறணும். சாதாரண மனிதர்களும் அரசியல்ல பேசுறதுக்கும் வரதுக்கும் அவங்களுக்கும் தகுதி இருக்கு. தே ஆர் டிசர்விங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ ஹேவ் டு பி ரிச், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி இருந்தால் தான் அப்படிங்கிற ஒரு அந்த தலைவர்களுமே வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் எவ்ரி ஒன், பிகாஸ் தென் மோர் டைவர்சிட்டி மோர் குட். எல்லா மக்களும் இணைந்தால் வந்து அந்த அரசியல் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது இல்லை இன்னைக்கு. உங்களோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங் ஜேர்னி மேம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குட்கிராமத்தில் பிறந்து பிறகு அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய தடைகள்லாம் தகர்த்துட்டு டெல்லி போய் படித்து டெல்லியிலேருந்து மறுபடியும் தமிழ்நாடு திரும்பி வந்து மறுபடியும் அங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு ஹார்வர்டில் படிச்சுட்டு வேர்ல்டு பேங்க்கோட அசோசியேட் ஆகிட்டு அரசு சாரா தொண்டு நிறுவனம் நீங்கள் நடத்துகிறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுறீங்க, அரசியலுக்கும் வந்திருக்கீங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம்.